எலும்பு இருக்கு இல்லையா, அந்த காலோட எலும்பு உள்பகுதி எலும்பு வெளிப்பக்கம்ல உள்பக்கம் வந்து யாருக்கு நீங்கள் பண்ணி விட்றீங்களோ அவங்களோட 4 விரல் எங்கே அந்த எலும்பில் ஆரம்பித்து எலும்பு எங்கே இருக்கோ அந்த எலும்பு மேலே முடிகிற இடம் அங்கேருந்து ஆரம்பித்து இந்த 4வது விரல் எங்கே முடியுதோ இந்த ஒரு குருத்தலை மாதிரி ஒரு எலும்பு போகும். அந்த எலும்பு ஒட்டினாப்பில் இருக்க அந்த வரம்பு புள்ளி. இந்த வரம்பு புள்ளி என்ன செய்றீங்கன்னா இந்த கட்டை விரலோட மையப்பகுதி, ரொம்ப அழுத்தம் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப மெதுவாக தோலோடு சேர்ந்து சுற்றணும். 1 2 3 வலது பக்கம் இடது பக்கம் திருப்பி 1 2 3 திருப்பி வலது பக்கம் 1 2 3 லாங் ப்ரெஸ் அழுத்தி ஒரு 30 செகண்ட் மனசுக்குள்ளே எண்ணிக்கிங்க. 1 2 3 4 30 செகண்ட் வரைக்கும் பிடிச்சிட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி இது இரட்டை வர்மம், 2 கால்லையுமே இந்த வர்மத்தை பண்ணணும். அதே மாதிரியே அவங்கள குழந்தைகளோட கையில் எப்படி வச்சுக்கிட்டு 4 இடம் எங்கே முடியுதோ அங்கே வர்ம புள்ளி இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த அவங்க விரலில் 4 விரல் தள்ளி அந்த வர்ம புள்ளி ஆரம்பிக்கும். அந்த எலும்பில் ஒட்டினாப்பில் போய் தெரியுதுங்களா, அந்த எலும்பை ஒட்டின பகுதி ஒட்டினாப்பில் அந்த வர்ம புள்ளி இருக்குது. வலது பக்கம் 3 சுற்று 1 2 3, இடது பக்கம் 3 சுற்று 1 2 3, பழையபடி வலது பக்கம் 3 சுற்று 1 2 3 லாங் ப்ரெஸ் 30 செகண்ட். 2 காலையுமே இது பண்ணி முடிச்சுட்டு 2வது வர்ம புள்ளி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொழியில் இந்த மொழி மூட்டு இருக்கும் இல்லையா, இந்த மூட்டு எலும்பு கை வச்சுன்னா உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுங்க, இந்த மூட்டை தாண்டி ஒரு பள்ளம் இருக்கும். இது எலும்பு மூட்டு பகுதி. இந்த மூட்டிலேருந்து லைட்டை இறங்குனீங்கன்னா ஒரு சின்ன பார்த்தா சின்ன பள்ளம் மாதிரி உங்களுக்கு தெரியும், கை வச்சா தெரியும். இங்கிட்ட அந்த பள்ளம் இருக்காது, எலும்பு இருக்கும். இந்த பக்கம் காலுக்கு வெளிப்புறம். ஃபஸ்ட் நம்ம பண்ணது காலுக்கு உள்பக்கம், இப்போ நம்ம பண்ணுறது காலுக்கு வெளிப்பக்கத்தில் இறங்கி வர்ற இடத்துல இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் எலும்பு இருக்காது, ஒரு வர்ம புள்ளி இருக்கும். இந்த புள்ளியை இந்த விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் ஒரு 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 கையை எடுத்துடணும். திருப்பி ஒரு 10 செகண்ட், திருப்பி ஒரு 10 செகண்ட். இதுவும் இரட்டை வர்மம் தான், 2 காலில் பண்ணணும். இது 2வது கால். அதே மாதிரி மொழி ஆரம்பிக்கிற இடத்துல வெளிப்பகுதியில் அதே முடிகிற இடம் இவங்களும் தெரியும் உங்களுக்கு, கை வச்சு பார்த்தாலே ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் பழையபடி லாங் ப்ரெஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி 3 தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. லாங் ப்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சு. அது இரட்டை வர்மம் வந்து 2 கால்லையும் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் மொத்தம் 2 வர்மம் முடிஞ்சிச்சு. இது 3வது வர்மம். கையை இப்படி குவிக்கும்போது இந்த மையப்பகுதி 2 இடத்தோட மையப்பகுதி, கையை குச்சினாலே தெரிஞ்சிடும், இந்த 2 இடத்தோட மையப்பகுதியில் அந்த வர்மம் அமைஞ்சிருக்கு. அந்த வர்மத்தை அதே மாதிரி பெருவரல் கொண்டு நடுப்பகுதி வலது பக்கம் 3 சுற்று 1 2 3, இடது பக்கம் 3 சுற்று 1 2 3, பழையபடி வலது பக்கம் 3 சுற்று 1 2 3 லாங் ப்ரெஸ் 30 செகண்ட்ஸ். இதுவும் இரட்டை வர்மம் தான். அதே மாதிரி அடுத்த கையை லைட்டாக கூச்சிங்கன்னா மையப்பகுதி இடது இருக்குது. இந்த பகுதி 2 இதுக்கும் நடுப்பகுதி. சப்போஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறது இல்லை, ஒருவேளை இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த தொட்டுறோமோ இல்லை இங்கே தள்ளிட்டோமோ அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம். இந்த வர்ம புள்ளியோட சுற்றளவு இது வரைக்கும் இருக்கும், 1 இன்ச்சு சுற்றளவு இருக்கும். சப்போஸ் இங்கே இல்லாமல் நீங்கள் மாற்றி இந்த குணம் வச்சு இப்படி செஞ்சாலுமே வேலை செய்யும். 1 2 3 1 2 3 வலது பக்கம் 1 2 3 லாங் ப்ரெஸ் 30 செகண்ட்ஸ்.
முடிச்சுட்டு அடுத்து அப்படியே கீழே இந்த மணிக்கட்டோட கோடு வருது பார்த்தீங்களா, ரேகை மாதிரி ஒரு கோடு வருதா, இந்த கோடு எல்லாத்துக்கும் இந்த கோடு கையில் இருக்கும். அந்த கோடோட மைய பகுதியில் அந்த புள்ளி இருக்குது, அந்த கோடுக்கு சென்ட்ரு பகுதி. அதே போல் வலது பக்கம் 3 சுற்று, இடது பக்கம் 3 சுற்று, மறுபடியும் வலது பக்கம் 3 சுற்று, லாங் ப்ரெஸ் 30 செகண்ட்ஸ். ரொம்ப அழுத்திடக்கூடாது, ஒரு அழுத்தாமல் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன அழுத்தம், குழந்தைக்கு வலிக்காத அளவுக்கு ஒரு அழுத்தம். நீங்கள் அழுத்துறது தோலை தாண்டி சதைக்கு போகக்கூடாது. 30 செகண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கையில் கோடு 2 பக்கத்துக்கு மையப்பகுதி 1 2 3 1, இடது பக்கம் 1 2 3, வலது பக்கம் 1 2 3, லாங் ப்ரெஸ். முப்பது செகண்ட் பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நெத். இது வந்துட்டு இப்போ எத்தனை முடிஞ்சிருக்கு? 1 2 3 4, காலில் 2 கையில் 2. இப்போ தலையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 புருவ மத்தி இருக்கு இல்லையா, புருவ மத்தி திருநீர் வைக்கிற இடம், அந்த இடம் கரெக்டாக அந்த துணூர் வைக்கிற இடம், அதுக்கு கீழே லைட்டாக 1/4 இன்ச் ஒரு இந்த இடத்துல இப்படி விரல் வச்சிங்கன்னா லேசாக அப்படி திருப்பி கையை லைட்டாக இறக்கிட்டு லேசாக தூக்கி பிடிச்ச மணிக்கு ஒரு 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10, திருப்பி விட்டுட்டு திருப்பி 2வது 1 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி 2வது 1 2 3 4 5 6 7 8 9 10. முட்டை விட்டிங்களா? இந்த மைய பகுதி இருக்கு இல்லையா, அந்த துணூர் பூசுகிற இடத்துல லேசாக ஒரு 3 அசைவு, இடது பக்கம் 3 அசைவு, பழையபடி வலது பக்கம் ஒரு 3 அசைவு. அவ்வளோதான் முடிச்சு. மொத்தம் 5 வரும புள்ளி 2 கால்லையும், இதில் 5 இதில் 5, மொத்தம் 10 வரும புள்ளி. இது ஒற்றை வருமம். இப்போ செஞ்சது 2 ஒற்றை வருமம். பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கான நல்ல ஞாபக சக்தி, இப்போ படித்து எக்ஸாம் போகிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நல்லா, இது வந்துட்டு நம்பிக்கையின் பேரில் இல்லை, நல்லா வேலை செய்யும். நிறைய பேருக்கு கொடுத்து இது வரைக்கும் கொண்டு வந்துருக்கு.